சமூக அறம் பேச்சரங்கில் கல்வி அறம் பற்றி சுஜித்குமார் சென்ற வார தொடர்ச்சி. எல்லா ஊர்லயும் கிண்டர் கார்டன் அட்மிஷன் தான் உலகத்துல ஈஸியான அட்மிஷன். 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்தானா நீ அங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சாகணும். எது கஷ்டம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் வந்து காம்படிட்டிவா இருக்கணும். ஒரு இன்ஜினியரிங், ஒரு மெடிசன் அப்படின்னா அது காம்படிட்டிவா இருக்கணும். ஆனா நம்ம ஊர்ல பாருங்க, 12th நாய்படாத பாடுபடணும். ஆனா நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னா கூவி வைக்கிறாங்க. திருச்சியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு தமிழ் நாளிதழ் வந்தது. தமிழ் நாளிதழில் இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட். கம் ஜாயின் அஸ் ஃபார் ஃப்ரீ. இஃப் யூ லைக் இட் ஸ்டார்ட் பேயிங் ஃபீஸ் ஃப்ரம் செகண்ட் இயர். சாலமன் பாப்பையா சிவாஜி படத்தில் சொல்ற மாதிரி, வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படின்னு வரல. நீங்க வந்து சேர்ந்துக்கலாமா காலேஜில், உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2வது வருஷத்துலேருந்து ஃபீஸ் கட்டுங்க அப்படின்றாங்க. இன்னொரு காலேஜ், அண்ணனுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு வாங்கினா தம்பிக்கு 2 வருஷம் கழிச்சு சீட்டு ஃப்ரீ. ஆக கல்வி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கு. எனக்கெல்லாம் கடவுள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தான், அடுத்து ஜென்மன் பிறந்தா என்னவா பிறக்கணும், ஸ்கூல் பிரின்சிபலா பிறக்கணும். இந்த ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாம் அவங்க பசங்களோட வரணும். ஒரு சாடிஸ்டான எண்ணம் தான் இல்ல. நம்மளோட தான் என்ற கர்வம் எங்க குறையும் அப்படின்னா, ஒரு அட்மிஷன் ப்ராசஸ்க்கு போய் நிற்கும் போது அந்த தான்ற கர்வம் போயிடும். ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு நான் அட்மிஷனுக்காக போறேன், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், பேரை சொல்லுவோம், எந்த கம்பெனிலேருந்து வரோம்னு சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. குட் மார்னிங் மேடம், எஸ் ஐ எம் சுஜித் ஃப்ரம் இன்ஃபோசிஸ். ஸோ அப்படின்னாங்க. ஸோ அப்படின்னா என்னங்க அடுத்து பதில் சொல்லுவோம்? சில ஸ்கூலில் வாட்ச்மேனே உள்ள விட மாட்டேங்கிறான் நம்மளை. டே நான் பெரிய ஆள்றா அப்படின்னா, கிளம்பி போ, எல்லாம் வெப்சைட்டில் இருக்கு, போய் பார்த்துக்கோ அப்படின்றான். ரைட்? ஆக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷனுக்காக போய் அல்லோல் போடுறோம் பாருங்க, வீடை மாத்திரம் எங்கேயாவது போய் கிடைக்குமான்னு. ஆனால் நம்ம பேரண்ட்ஸும் குறை சொல்ல போறது இல்லை. என்னோட இப்போ டாபிக் 3 ஏரியாவாக பிரிச்சிருக்கிறேன் நான். 1 நம்ம சொசைட்டி, அது எப்படி பார்க்குறோம் அப்படின்றது, கல்வியை எப்படி பார்க்குறோம். இன்று மார்க் மட்டுமே தான் வாழ்க்கை. இப்போ நம்ம 12th எக்ஸாம் எழுத போறாங்க, ரிசல்ட்ஸ் வந்துடும் மே மாதம். இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன ஹெட்லைன்ஸ் வரும் அப்படின்னு குறிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் வரும் ஹெட்லைன்ஸா. மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றனர். இது எங்களுக்கு தெரியாதா? ஏன்னா பசங்களுக்கு ஜென்ரலாகவே விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஜாஸ்தி. 2வது 1200க்கு 1194 மதிப்பெண் பெற்று முனுசாமியின் 3வது மகள் சாதனை புரிந்தார் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு எப்படின்னா போட்டோ இருக்கும், அவங்க பிரின்சிபல் வாயில லட்டு கொடுக்குற மாதிரி போட்டோ இருக்கும், இல்லை அம்மா கணத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், இல்லை 4-5 பொண்ணுங்க சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அப்புறம் நம்ம மீடியாலாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் பெருசாகி என்ன ஆகணும்னு ஆசை, இது எப்படி கஷ்டப்பட்டு படிச்சிங்க? உடனே அந்த பொண்ணு பதில் சொல்லும், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னு ஆசை, இதுக்காக கடுமையாக உழைச்சேன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு டெய்லி கூட இருப்பாங்க, ஆசிரியர்களும் ரொம்ப உதவி பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லிவிடும். அப்புறம் நீ பெரிய ஆளாக என்ன போகிற? டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு சேவை செய்வேன், இன்ஜினியர் ஆகி நாட்டை காப்பாற்றுவேன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இந்த 2 ப்ரொஃபஷனை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக போன வருஷம் ஸ்டேட் ரேங்க் வாங்கினது யாரு தெரியாது, அதுக்கு முந்தின வருஷம் ஸ்டேட் ரேங்க் வாங்கினது யார் தெரியாது. அதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு படிக்கலன்னு சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. ஆனா அதே நாளிதழில் 3வது பக்கத்தில் இந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு, இந்த குழந்தை தற்கொலை பண்ணிருக்கா, அதே நாளிதழ் தானே வருது ரிசல்ட்ஸ் வர அன்னைக்கு. ஸ்டூடெண்ட் சூசைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட ரேங்க் நம்பர் 2. இது எதோட வெளிப்பாடு அப்படின்னா, நம்மளுடைய புவர் எஜுகேஷன் சிஸ்டமோட வெளிப்பாடு, நம்மளோட புவர் பேரண்டிங்கோட வெளிப்பாடு தான் இது. நான் வந்து ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன் ஆர்கனைசேஷனில் வாலண்டியராக வேலை செய்கிறேன். இப்போ இந்த டைம்லேருந்து எங்களுக்கு கால்ஸ் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். எது மாதிரி கால் வருதுன்னா, தேர்வில் தோல்வி அடைஞ்சவங்க கிடையாது. எங்கள் அப்பா டாக்டர், எங்கள் அம்மா டாக்டர், எனக்கு கட் ஆஃப் வந்து 4 மார்க் குறைஞ்சிருச்சு, எங்கள் அப்பாவோட கனவை என்னால் பூர்த்தி செய்ய முடியல, அதனால் தற்கொலைக்கு தூண்டப்படுற குழந்தைகள் எத்தனோ பேர். ஆக யார் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோமோ, இந்த கல்வி மார்க் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக குழந்தைகளை தற்கொலை அளவுக்கு தூண்டக்கூடிய சிஸ்டம் தான் நம்மளுடைய சிஸ்டம். இது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமோட ஃபண்டமெண்டல் மாடலே எப்படின்னா, நீ நாயாயிரு, குதிரையாயிரு, மீனாயிரு, ஜிராஃபியாரு, குரங்காரு, எல்லாமே மரம் ஏறணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம எப்படி முடியும்? குரங்கால மரம் ஏற முடியும், முதலையால மரம் ஏற முடியுமா? நான் ஒன்னையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ணுவேன்னா அது என்ன எஜுகேஷன் சிஸ்டம்? கரெக்டா? எனக்கு படிப்பு நல்லா வரும், என் தம்பிக்கு வராது, அவனுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் நல்லா வருமே. நான்லாம் ஸ்கூலில் ஒரு ப்ரைஸ் வாங்கினது கிடையாது. எனக்குலாம் எங்கள் டீச்சர் வந்து என்னை திட்டிட்டு தான் ஆரம்பிப்பாங்க கிளாஸில். அந்த மந்திரம் சொல்கிற மாதிரி எந்திரா அப்படின்ட்டு என்னை திட்டிட்டு தான் கிளாஸே ஆரம்பிப்பாங்க.
சில பேர் வாத்தியாரங்கள் வாயிலிருந்து வரவே கூடாத சில வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கள் காலேஜ் வாத்தியார் இப்படி தான் சொன்னார். நான் சொல்கிறேன்டா என்ன இந்த பாடுபடுத்துற நீ அப்படின்னு என் ஃப்ரெண்டை சொன்னார். நடு ரோட்டில் நிப்ப நீ அப்படின்னாரு. அவர் சொன்னது உண்மையாகவே பதிச்சிருச்சு. டிராஃபிக் போலீஸாக இருக்கான் இப்போ நடு ரோட்டில். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமுக்கு பெஸ்ட்டாக இந்த கார்ட்டூனை தவிர எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு பயங்கரமான ஒரு முதலாளி, அவர் வந்து என்னென்னா பறவைகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு, முட்டை வியாபாரம் பண்ணுறாரு. அவர் எப்படின்னா டெய்லி வந்து பறவை கூட பேசுவாராம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவார். பிஸ்னஸ் மேனில் அவர் MBA படிச்சிருக்காரு. டெய்லி ஒரு முட்டை போடணும் அந்த பறவைக்கு, வாரத்துக்கு 7 முட்டை, சண்டே கூட நோ ஹாலிடே, 7 days 7 முட்டை நீ போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கிட்ட. பறவைகளும் இவருக்கு வந்து பயந்து பயந்து முட்டை போட்டுகிட்டே இருந்திருக்கு. ஒரு பறவையால் மட்டும் முட்டை போட முடியல, 4 முட்டை தான் போட்டிருக்கு அந்த வாரத்துக்கு. உடனே இவர் 1-on-1 மீட்டிங் கூப்பிட்டார் கார்பரேட்டில். அவர் பறவை கூட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து டேபிள் அப்படி உட்கார வச்சார். பறவையை உட்கார வச்சுட்டு பயங்கர சீரியஸாக, உனக்கு என்ன கேடு, எல்லா பறவைக்கும் போடுற அதே சாப்பாடு தான் உனக்கும் போடுறேன், ரைட், அதே கம்ஃபர்ட் தான் உனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன், எல்லாம் ஒரு முட்டை 7 முட்டை போடுது இல்லை, உனக்கு மட்டும் என்ன கேடு, நீ மட்டும் ஏன் 4 முட்டை போடுற அப்படின்னு. உடனே அந்த பறவைக்கு உயிர் பயம் வந்துச்சு. உயிர் பயம் வந்து அதை எடுத்து கையெடுத்து கும்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்குது பறவை. ஐயா நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நீங்கள் எல்லா வசதியும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க, நானே இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 4 முட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டணும் ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கோழி இல்லை, நான் ஒரு சேவல் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆக எப்படி வந்து ஒரு சேவலை கூட முட்டை போட வைக்க முடியுமோ நம்ம பசங்களையும் மார்க் வாங்க வைக்க முடியுங்க. ஆனால் அந்த மார்க்கால் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. a + b = a² + b² + 2ab சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னு கேட்டு பாருங்க, அது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணு. கணக்கில் 200க்கு 200 மார்க் வாங்குறான். இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எதிரடா அரியர் வைக்கிறேன்னா மேக்ஸ் 1 அப்படின்றான். ஏன்னா நம்மளை யார் வந்து அறிவி ஜீவி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, நம்ம போய் கேட்போம். நம்ம கிளாஸ்ல உட்காந்துருக்கோம் சில பிள்ளைங்க, அதுக்கிட்ட போய் டவுட் கேட்டிங்கன்னா அதுவா பேஜ் நம்பர் 27 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம். அப்போ ஸ்கூல்ஸ் எதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, எல்லா ஸ்கூலையும் சொல்ல தயவு செஞ்சு அதை வேறு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெமரி ஸ்கில்ஸை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். எந்த டியூஷன் சென்டருக்கு அனுப்புகிறோம்னா டெஸ்ட் மேலே டெஸ்ட் எழுதி பக்கத்து டு பக்கம் அப்படியே எழுதிடுறான் பாருங்க. அப்படி நம்ம அறிவு ஜீவிகளாக இருந்தால் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸால் பர்ஃபார்ம் பண்ண முடியல? யோசிச்சு பாருங்க. இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் ஏன் நம்ம தமிழ்நாடு இவ்வளோ பின்தங்கி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா மெமரி ஸ்கில்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம இங்கேயே ப்ரூவ் பண்ணலாம். எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க, ஓகே, இது ரொம்ப கஷ்டமான விஷயம். சென்னையில் நீச்சல் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சைக்கிள் ஓட தெரிஞ்சவங்களாம் எத்தனை பேர்? ரைட், நிறைய பேர் இருக்கீங்க. இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் சைக்கிளே பார்க்கலைங்க. 10 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி இந்த ஆடிட்டோரியமில் மீட் பண்ணுறோம். உங்கள் கையில் சைக்கிள் கொடுக்குறேன், எல்லாரும் ஓட்டிடுவீங்களா? எல்லாரும் ஓட்டுருவோம். இப்போ போன 6 மாதத்துக்கு முன்னாடி படித்த விஷயம் இப்போ ஞாபகம் இருக்கா? அது எப்படி? அதை எடுத்து படித்து முடிச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம பசங்களோட எஜுகேஷன் இப்படி தான் இருக்குது. வி டோன்ட் லேர்ன். ஏன்னா லேர்னிங்கில் வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது முக்கால்வாசி பேருக்கு அப்பா தான் கற்றுக் கொடுத்துருப்பாரு. அந்த இடுப்பு வளையும் போது அப்பா இடுப்புலேயே போடுவார், இடுப்பை வளைக்காமல் ஓட்டு அப்படின்னுவார். கீழே விழுந்திருப்போம், அடிபட்டிருப்போம், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். ஆனால் படிப்பு அப்படி கிடையாது. புக்கை எடுத்து உட்காந்து படி. ஏன்னா பையன் 12th எக்ஸாம் எழுதும் போது அம்மா லீவ் போட்டு வந்து கூட உட்காந்துக்கிறாங்க. படிடா, நீ படித்தாதான் நம்ம குடும்பம் உருப்பிடும். சரி, உனக்காக தான் அம்மா 1 மாதம் விரதம் இருக்கிறேன். யார் கேட்டா? இந்த கிட்டத்தட்ட 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடெல்லாம் வந்து ஒரு பயங்கர அமைதியாக இருக்கும். நம்ம பசங்களுக்கான லைஃப் எப்போ மிசரபிள் ஆகுதுன்னா 8ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்குது. 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் நம்ம வீட்டிலலாம் சொல்லிட்டே இருப்போம், பப்ளிக் எக்ஸாம். பசங்க சொல்லுவான், நான் பார்க்காத பப்ளிக் எக்ஸாமா போம்மா. ஊரெல்லாம் போய் அம்மா சொல்லிட்டு வந்துருவாங்க, ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்டா அப்படின்னு. நம்மளை கேட்டால் சொல்கிறாங்க ஸ்டேட் ரேங்க்னு. ஊரில் இருக்க எல்லாரும் ஸ்டேட் ரேங்க் வாங்கினா என்ன ஆகுறது? ஆக அந்த எக்ஸாம்ன்றதே பார்த்தீங்கன்னா அப்பா களைப்பாக வீட்டுக்கு வருவார். களைப்பாக வீட்டுக்கு வந்து ஒரு காஃபினர், பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிறா, பேசாம இருங்க. டிவியில் காடை பிடிங்கிடுவாங்க, கேபிள் டிவி கனெக்ஷன் கட்டி டிவி பரணைக்கு போயிடும். ஆக கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி ஆயிடுது அந்த டைமில். வெறும் படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும்? படி, நல்லா படி, பட் டோன்ட் மெமரைஸ். அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு கல்விக்கூடங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோக்கஸஸ் ஒன்லி ஆன் மார்க்ஸ். என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு RTI அப்ளிகேஷனே போடலான்னு இருந்தேன். கடைசியில் அந்த பிரின்சிபல் கிட்ட பேசி சீட்டு வாங்கிட்டேன். ஸ்டேட் ரேங்க் கொடுக்குற ஒரு ஸ்கூல் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அதே ஸ்கூலில் படிக்கிறாங்க. 489 மார்க், 489 அவுட் ஆஃப் 500 டோட்டல். ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் அந்த ஸ்கூலில் அந்த பொண்ணு கிடையாது. ஏன்னா அவங்களோட ஸ்கூல் ரூலாம் 492 அண்ட் அபவ் வச்சா தான் 11th ஸ்டாண்டர்டில் சீட்டு கொடுப்பாங்களாம். இப்போ நான் அந்த பிரின்சிபல் கிட்ட கேட்குறேன், 492க்கு மேலே வாங்குறவனுக்கு நீ எதுக்கு ஸ்கூல் நடத்தணும்? ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் படிச்சுக்கும்.
ஆக வெறும் சாதனையாளர்களுக்கு மட்டும்தான், நல்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூல்னா, இன்னும் படிக்க தெரியாதவங்களுக்கு என்ன பண்றது? ஆக 60 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னா 60 பேரும் ஒண்ணா நம்ம பார்க்க முடியாது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்காரா இல்லையா?